அவங்க யார் யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ அதை காமிக்க மாட்டேற. அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு அவன் மன ரீதியா பாதிப்படைவான்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை நீங்க சொல்றப்ப அவங்க எவ்வளவு கூணி குடி எவ்வளவு அவங்க அழுது ஒரு வீடியோ போட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி அப்படியே எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆதாரப்பூர்வமா நீங்க காமிச்சிருக்கணும்ல. நீங்க அவங்க பாலியல் தொழிலாளியே சொல்றீங்க, ஓகே, அதுக்கான ஆதாரம் சொல்லு, அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி. அவங்க யார் யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ அதை காமிக்க மாட்டேற. அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி. உன் வாயில வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா நீ தான் பெண்கள் விபச்சாரிங்க கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் விபச்சாரம் செய்யணும், அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும், அக்காவை வச்சுட்டு எப்படியும் வாழ்ந்துருக்கலாம். அவங்களே சொல்றாங்கல்ல, நான் பாலியல் தொழிலாளியே நான் வாழ்ந்தேன்னா இன்னைக்கு என் அக்காவுடைய மருத்துவ கூட எதுவுமே இல்லாம நான் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கேன் தேவையான்னு கேட்கறாங்க. அவங்க பாலியல் தொழிலாளர் கிடையாது, நீ தான் ஆண் விபச்சாரி. நீ பேசுற பேச்சு ஒண்ணு ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அவர் பேசுற பேச்சை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல அவர் பேசுற பேச்சை ஒண்ணு நாட்டு மக்களுக்கு நான் வெளியிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அதாவது டெபாசிட் இழக்க வச்சு நாம் தமிழர் கட்சி இந்த தமிழர் முன்னேற்ற படை ஓடவில்லைன்னா இந்த அரசியல் விட்டு இந்த வீரலட்சுமி போயிடுறேன்.